வணக்கம் நண்பர், என்னுடைய பேர் தான் ராஜேஷ்குமார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் எஃப்டெக்ங்கிற யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு க்ரோமா கீயை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பேக் சைட் பார்த்துட்டு இருக்கீங்க, கிளினிக்கல் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ வந்து க்ரோமா கீனா என்னது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் டிஜிட்டல் டெக்னாலஜியில் வந்து யார் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஸோ திரைப்படத்துறையிலேருந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த ரீசன்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், ஸோ எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ணணும், ஸோ அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவை, ஸோ அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கு மறந்துடாங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க இப்போ அதை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தபடியாக ஒரு வீடியோவில் குரோமா கீயை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்டியலில் நான் வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுக்காக தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். குரோமா கீ யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக 2 சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆண்ட்ராய்டை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க, ஒன்று வந்து பவர் டைரக்டர், இன்னொன்று கேன் மாஸ்டர். ஸோ இந்த ரெண்டுமே கண்டிப்பாக வந்து குரோமா கீ யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து முக்கியமானது. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து பவர் டைரக்டரில் எப்படி அதை குரோமா கீயை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்காக நான் ஃபுல்லாகவே அப்டேட் கொடுக்குறேன். வாங்க இப்போ அதை பற்றி பார்ப்போம். பவர் டைரக்டர் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அதில் வரும் டேரெக்டாக எம்டி தான் வரும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மெயின். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து இப்போ எதுவுமே இல்லை. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா பேக்ரவுண்ட். அதாவது பேக்ரவுண்டில் நீங்கள் எப்படிப்பட்டதை நீங்கள் வைக்க போகிறீங்க, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா எதாவது இமேஜஸ் நல்லாயிருக்கும், ஸோ அப்படிப்பட்டது எதனா வச்சுக்கலாம். எல்லா வீடியோ எதாக்குன்னா கூட நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பேக்ரவுண்டு, ஸோ இமேஜை செலக்ட் பண்ணி, ஸோ அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ், ஸோ ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மவுண்டன் ஏரியா, ஸோ அதை வச்சோன்னா உங்களுக்கு உங்களோட வீடியோ லென்த்து எவ்வளவோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே டைமிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1.3 ஓகே இது வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ வச்சதுக்கப்புறமா இதுக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் இப்போ வீடியோவை ஆட் பண்ணணும். ஸோ எந்த வீடியோங்கிறது அதுக்கு கீழே பார்க்குறீங்க, கீழே இருக்க இதை வந்து இப்போ வீடியோ இருக்கிறத கிளிக் பண்ணி இப்போ உங்களோட வீடியோ ஸோ எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதான் அந்த வீடியோ. பேக்ரவுண்ட் பார்க்குறீங்க, க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை வச்ச உடனே ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இதை வந்து நம்ம இப்போது குரோமா கீ வந்து இதில் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ அதாவது நம்ம இப்போது குரோமா கீயை நம்ம இப்போ இதில் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த பென்சிலுக்கு கிளிக் பண்ணணும். அதுக்கு மேலே பார்க்குறீங்க, அதில் வந்து குரோமா கீன்னு இருக்கும். ஸோ அந்த குரோமா கீயை கிளிக் பண்ணும். குரோமா கீயை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எல்லா விதமான கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா, ஸோ அந்த கலர்ஸில் நம்ம எந்த கலர்ஸ் தேவையோ அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் கிளிக் வருது. ஸோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த கலர் வேணும், ஸோ உங்கள் பிளாக் எடுக்கணுமா, இல்லை ஒயிட்டை ரிமூவ் பண்ணணுமா, இல்லைனாக்கி க்ரீனை ரிமூவ் பண்ணோன்னா க்ரீனு கலரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது இதை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்கெங்கே க்ரீன் இருக்கோ அது ஃபுல்லாகவே இப்போ வந்து மார்க் ஆகிடுச்சு. ஸோ மார்க் ஆனோடனே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணணும். பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ பாயிண்ட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய திறமையை பொறுத்து உங்களுக்கு எதாவது எவ்வளோ வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போது வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாவது இப்போது ஓகே கொடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மல்டிபிள் நம்ம வச்சுக்கலாம். மல்டிபிள்னால் எப்படின்னாக்கி பேக்ரவுண்ட் வந்து 2 3. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த இமேஜ் வந்து 1.3. ஸோ 1.3 வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன சொன்னாக்கி பேக்ரவுண்டில் வந்து மறுபடியும் ஏதாவது 1 2 நீங்கள் வைக்கணுன்னா நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதில் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ ஸோ அந்த அளவுக்கு லெவலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக இப்போ காட்டுறேன். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலை பார்க்குறேன் அப்படின்னாக்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கும்
மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பாக அனுப்புறதுக்கு எங்களுக்கு மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.